வணக்கம் வீவர்ஸ். ஒரு 200 கிராம் சுண்டக்காய்னா அதுக்கு ஒரு 50 கிராம்லேருந்து 75 கிராமு துவரம்பருப்பு எடுத்துக்கணும். ஒரு தக்காளி அரிஞ்சு எடுத்துக்கணும். 3லேருந்து 4 பச்சை மிளகா, 4 பூண்டு எடுத்துக்கணும். ஒரு வெங்காயம் பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கணும். தேவையான அளவு கொத்தமல்லி, காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா கிள்ளி வச்சு, கருவேப்பிலை தேவையான அளவு. துவரம்பருப்பை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற விடணும், சுண்டக்காய் நசுக்கிற வரைக்கும். சுண்டக்காவை லேசாக தட்டணும், ரொம்ப தட்டிடக்கூடாது. கொஞ்சம் விரிகிற அளவுக்கு தட்டினா போதும். எல்லாத்தையும் தண்ணியில் போட்டுடணும். குக்கரில் பருப்பை கழுவி நீரை வடித்து சேர்த்துடணும். பருப்பு சுண்டக்காய் வேகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துடணும். சுண்டக்காவை அலசிட்டு பருப்போடு சேர்த்துடணும். பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் சேர்க்கணும். மஞ்சத்தூள் சேர்த்துடணும். பெருங்காயம் கொஞ்சம் சேர்க்கணும். நல்லெண்ணெயாவது விளக்கெண்ணெயாவது கொஞ்சம் சேர்த்துடணும். மூடி போட்டு விசில் போட்டுடணும். தேவையான அளவு கொஞ்சமாக புளி எடுத்துக்கணும். ஒரு அரை எலுமிச்சை அளவு எடுத்துக்கிட்டால் போதும். அதை ஊற வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும். 5லேருந்து 6 விசில் போட்டால் போதும். பருப்பு வேகணும், சுண்டைக்காயும் வேகணும். விசில் சத்தம் அடங்கினதும் மூடியை எடுத்துட்டு தக்காளி தோலெல்லாம் எடுத்துடணும். ஒரு கரண்டி வச்சு கலக்கணும். நல்லா ஃபேன் காற்றுல ஆற விட்டுடணும். ஆறுனதும் ஒரு பெரிய ஜார், மிக்சி ஜாரில் சுண்டைக்காய் பருப்பெல்லாம் சேர்த்துடணும். நல்லா டைட்டாக பிடிச்சி அரைக்கணும், இல்லைன்னா சிதறிடும். இது ரொம்ப முக்கியமானது. அரைச்ச விழுதை குக்கரில் சேர்த்துடணும். மிக்சி ஜாரை கழுவி சேர்த்துடணும். ரொம்ப தண்ணியை ஊற்றக்கூடாது. தண்ணியை சேர்த்துடணும். கலந்து விடணும். சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் அடுப்பில் ஒரு வாணலியை வச்சு வெங்காயம் வதக்கிற அளவுக்கு எண்ணெயை விடணும். கடுகு சேர்க்கணும். பொரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்து வதக்கணும். வெங்காயம் 3/4 பதம் வெந்ததும் மிளகா, கருவேப்பிலை சேர்த்து வதக்கணும். இதெல்லாம் குக்கரில் சேர்த்துடணும். கலந்து விடணும். கொத்தமல்லி சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். கலந்துட்டு மூடி போட்டு விசில் போட்டு ஒரு விசில் வந்தால் போதும். இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். புளி தண்ணியும் வெங்காயமும் வேகணும். அவ்வளவுதான், சாம்பார் தயார். இந்த சாம்பார் இட்லி, தோசை, சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வீவர்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.